அதாவது ஜப்பான்ல இந்த கிராமத்து சைட்லாம் ஹச்சிசா குசாமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேய் வாழ்ந்து வந்ததா அங்க இருக்க மக்கள்லாம் நம்பி இருக்காங்க. அதாவது இந்த ஹச்சிசா குசாமா அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை ஆடை அணிந்த மிக மிக உயரமான ஒரு பெண்மணி தான் இந்த ஹச்சிசா குசாமா அப்படின்ற மாதிரி ஜப்பான் மக்கள்லாம் சொல்றாங்க. இவங்க மோஸ்டா சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போய் கொலை செய்வதாக அங்க இருக்க மக்கள்லாம் நம்பி இருக்காங்க. இதை பத்தின இந்த பேயை பத்தி ஜப்பான்ல பரவாயில்ல அதுவும் பிரபலமா பேசப்படுற ஒரு கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் அவங்க சோழ காட்டுல விளையாடிட்டு இருக்கதாகவும், மோஸ்டா அந்த சோழ காடு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா வளருது, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த சோழ காட்டுக்கும் ஒரு நடுவுல ஒரு சோழ காட்டு பொம்மை வச்சிருக்காங்க, அதுவும் ரொம்ப ஹைட்டா பெருசா கட்டி வச்சிருக்காங்க. அந்த பொம்மைக்கு ஈக்குவலா ஒரு பெண்ணோட உருவத்தை அந்த பையன் பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் அது அவங்க தாத்தா பாட்டிக்கு சொல்ல, அவங்க தாத்தா பாட்டி ரொம்ப பயந்து பெரிய பெரிய ஷாமன்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அது ஒரு மந்திரம் பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப பயங்கரமா அந்த ஒரு பேயும் அதோட ஆக்ரோஷத்தை காட்டினதா இந்த ஒரு ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த பையனை மந்திரம் மோதி வீட்டுக்குள்ளேயே, அதாவது அவனோட ரூம்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பேய் அவனை வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதால. ஏன்னா இது வரைக்கும் 20 வருஷமா இந்த மாதிரி நடந்திருக்காமா, பட் ஒரு பசங்க கூட அந்த பேயோட பிடியில இருந்து தப்பிச்சது இல்லை. இவனும் மாட்டிக்க கூடாது அப்படின்றதால மந்திரம் எல்லாம் ஓதி அவன் அந்த ரூம் அறைக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காங்க. இவனும் சரி நம்ம அறைக்குள்ளே இருக்கலாம் பார்க்கும்போது அவங்க தாத்தா பாட்டியோட வயசுல வெளியே அந்த ஒரு பேய் கூப்பிட்டு இருக்கு. இவன் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு வெளியே போகாம இருந்திருக்கான். அதே டைமிங்ல ஒரு டைம் போக மந்திரம் எல்லாம் ஓதி அந்த பையனை இந்த ஊரை விட்டு அமுச்சு விட்டுலாம் அப்படின்ட்டு ஊரை விட்டே கொண்டு போயிருக்காங்க. அப்ப அந்த பேயை முழுசா அந்த பையன் பார்த்திருக்கதா இந்த ஒரு ஸ்டோரியில சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஹச்சிசா குசாமா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பேயோட ஸ்டோரி.